பெயர் ராஜேஷ். எனக்கு 30 வயது. என் மனைவி பெயர் பூங்கோதை. அவளுக்கு வயது 26. எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை கலந்த சம்பவத்தை எழுதியுள்ளேன். நான் எப்பொழுதும் சந்தேக பார்வை கொண்டவன். எனக்கு பிடித்த எதுவாயினும் அவை என்னை மட்டுமே அடைய வேண்டும் என்ற பிடிவாத சந்தேக குணம் எனக்கு. நான் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக வேலை செய்கிறேன். என் மனைவி வீட்டை பார்த்து கொண்டு வீட்டிலே இருந்தாள். எங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகின. குழந்தைகள் இல்லை. அது என்னை மிகவும் கவலை அடைய செய்தது. என் மனைவி மீது அதிக ஆசை கொண்டவன். ஆகையால் அவள் யாரிடம் பேசினாலும் எனக்கு கோபம் வரும். என் மனைவிக்கு அடிக்கடி பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பேசி அரட்டை அடிப்பாள். ஆனால் எனக்கு பிடிக்காது. எங்களுக்கு குழந்தை இல்லாததால் எனக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாகின. அடிக்கடி கோபம் வரும். எங்களுக்கு குழந்தை இல்லாததால் பக்கத்தில் இருப்பவர்கள் கேட்க ஆரம்பித்தனர். அதை என்னிடம் என் மனைவி கூறினாள். எனக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் மீது கோபம் வந்தது. நான் அவர்களிடம் பேசாதே என்று என் மனைவிக்கு கட்டளையிட்டேன். அவள் அதை பொருட்படுத்தாமல் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அரட்டை அடித்து கொண்டிருந்தாள். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை அவர்களுக்கு திருமணமாகி 1 வருடங்கள் ஆகி இருந்தன. அவர்களுக்கு ஒரு 3 மாத கைக்குழந்தை இருந்தது. அந்த தம்பதி பெயர் கார்த்திக் சாந்தி. கார்த்திக் பார்ப்பதற்கு நல்ல கட்டுமஸ்தான உடல் அமைப்பை கொண்டவன். அவன் தினந்தோறும் காலை 5:00 மணிக்கு வாக்கிங் செல்வதை வழக்கமாக கொண்டவன். அவன் உடலை உடற்பயிற்சி செய்து திடகாத்திரமாக வைத்திருந்தான். அவன் மார்பு விரிந்து அகலமாக இருக்கும். நல்ல 6 அடி உயரம் கொண்டவன். அவள் மனைவி அவனுக்கு ஏற்றாற்போல் இருப்பாள். அவளிடம் என் மனைவி எப்பொழுது பேசி அரட்டை அடித்து கொண்டிருப்பாள். ஒரு நாள் குழந்தை இல்லாதை என் மனைவியிடம் அவள் கேட்க என் மனைவிக்கு தர்ம சங்கடமாகி போனது. ஒரு நாள் முழுவது வீட்டில் அழுது கொண்டே இருக்க நான் சமாதானம் செய்து வைத்தேன். நாங்கள் மருத்துவரை சந்திக்க முடிவெடுத்து சென்றோம். டாக்டர் எங்கள் இருவரையும் சில டெஸ்டுகள் எடுத்து வர சொன்னார்கள். நாங்கள் எடுத்து கொண்டு செல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி வைட்டமின் மாத்திரைகளை எழுதி சாப்பிட சொல்லி அடுத்த மாதம் வரும்படி கூறி அனுப்பினர். அதை என் மனைவி பக்கத்து வீட்டாரிடம் சொல்லி ஆதங்கப்பட்டாள். ஒரு நாள் என் மனைவியும் அவளும் அவர்கள் வீட்டில் பேசிக்கொண்டிருக்க அவள் கணவன் கார்த்திக் அப்போது வந்தான். என் மனைவி சரி சாந்தி என்று கூற அவன் உட்காருங்க, ஏன் போகிறீர்கள் என்று சொல்ல, என் மனைவி புன்னகைத்தவாறு அங்கே உட்கார்ந்து இருக்க, அவன் அவள் மனைவியை அழைத்து ஏதோ சொல்ல, அவள் என் மனைவியிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி கதவை கொஞ்சம் திறந்தபடி சாத்திவிட்டு ரூமிற்கு சென்றாள். சென்றவள் சிறிது நேரம் ஆகியும் வரவில்லை. உள்ளே இருந்து முனகல் சத்தம் வர அவனோட குல்பியை அவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அதை என் மனைவி பார்க்க பிரமித்து போய் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அவன் எப்போது அவன் மனைவியை சீண்டிக் கொண்டே இருப்பான் போல அவன் என் மனைவி கண்முன்னே அவளை கட்டிப்பிடிப்பது, முத்தம் கொடுப்பது, அவள் இடுப்பை கிள்ளுவது என் பல்வேறு லீலைகளை செய்துள்ளான். இதை என் மனைவி பல்வேறு நாட்கள் பார்த்து என்னிடம் வந்து கூறுவாள். நான் அங்கே செல்லக்கூடாது சொல்ல அவள் எனக்கு தெரியாமல் பேசி பழகி வந்தாள். அவனுக்கு எங்களுக்கு குழந்தை இல்லாததை என் மனைவி இடம் கேட்டுள்ளான். அதற்கு அவள் மனைவி ஏதோ சொல்லி மழுப்பி அவனை உள்ளே அனுப்பிவிட்டாள். கார்த்திக் அவன் மனைவியிடம் செய்யும் குறும்புகள் பிடித்து போக அதை அடிக்கடி என்னிடம் கூறுவாள். எனக்கு அப்போது அவன் மீது கோபமாக வரும். ஒரு நாள் எங்கள் இருவருக்கும் அதனால் சண்டை வர நான் அவனிடம், நீ எதற்கு பேசுகிறாய், உனக்கு அவனை பிடிக்குமா, எனக்கு தெரியாமல் எத்தனை நாட்கள் பேசி வருகிறாய் என்று சத்தம் போட்டேன். என் மனைவி பிடிவாதம் கொண்டவள், பேச வேண்டாம் என்று சொன்னால் பேசுவாள். அவள் என்னை பார்த்து நீ சந்தேகம் படுகிறாயா என்று கத்திக்கொண்டே
நான் அப்படிதான் போவேன். உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கத்த. நாங்கள் அடிக்கும் சண்டை அவர்கள் வீடு வரை கேட்டது. அதை அவன் வீட்டிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான். அதன் பின்பு அவன் அடிக்கடி என் மனைவியிடம் சகஜமாக பேசத் தொடங்க, என் மனைவியும் நான் சொல்வதை பொருட்படுத்தாமல் பேசி வந்தாள். என்னை பார்த்தால் அவன் சென்று விடுவான். இப்படியே நாட்கள் செல்ல அவன் காலையில் வரும் பொழுதும் போகும் பொழுதும் எங்கள் வீட்டை பார்த்து கொண்டே செல்வான். என் மனைவி நல்ல கொலு கொலு என்று உடம்பு இருக்கும். மாங்கனி இரண்டும் 40 சைஸ் இருக்கும். அவள் இடை 30 மட்டும், அவள் பின்புறம் 40 இருக்கும். என் மனைவியை பார்த்தால் ஒரு நாட்டுக்கட்டை போல் இருப்பாள். நான் தினதோறும் என் மனைவியின் மடியில் படுக்க, அவள் மாங்கனிகளை என் வாயில் கொடுத்து சாப்பிட சொல்வாள். என் மனைவிக்கு எப்போதும் காமப்பசி இருந்து கொண்டே இருக்கும். ஆகையால் தான் அவன் செய்யும் லீலைகள் என் மனைவிக்கு பிடித்து போனது. நாங்கள் இருவரும் பேசும் பொழுது தவறாமல் அவன் பேச்சை எடுத்து வைப்பாள். எனக்கு கடுப்பாக இருக்கும். சண்டைக்கு பிறகு அவன் என் மனைவி மீது சகஜமாக பேசத் தொடங்க, அவன் எங்கள் வீட்டிலே வந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். நான் வந்தால் வாங்க அண்ணா என்று கூறி சரிங்க என்று சென்று விடுவான். எனக்கு அவன் மீது சந்தேகம் அதிகரிக்க, ஒரு நாள் நான் அவனை கூப்பிட்டு கண்டித்து அனுப்பினேன். அதை அவன் என் மனைவியிடம் சொல்ல, அவளுக்கு கோபம் தலைக்கேறி, ஆமாம், நான் அவனை வச்சிட்டு தான் இருக்கேன் என்று கத்தி என்னிடம் சண்டையிட்டு வெளியே சென்று அழுது கொண்டிருந்தாள். அதை அவன் கவனித்து ஆறுதல் கூறுவது போல் என் மனைவியிடம் அழுகை வேண்டாம் என்று கூறி ஆறுதல் படுத்த, என் மனைவிக்கு அவன் ஆறுதல் சுகமாக தெரிந்து, நாம் அப்படி இருந்தா என்ன தப்பா? நாம இல்லாத போதே இந்த மனுஷன் இப்படி சந்தேகம் படுறான் என்று அவனிடம் கூறி அழ, அவன் என் மனைவியின் கோபத்தை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கினான். பூங்கோதையிடம் நீ சொல்வது சரிதான் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான். நாட்கள் செல்ல செல்ல அவன் என் மனைவியிடம் நெருக்கமாக, அவன் குழந்தையை கொஞ்சுவது போல் என் மனைவி கையை பிடிப்பான். குழந்தைக்கு முத்தம் கொடுப்பது போல் என் மனைவி மாங்கனி அருகே வந்து அவள் குழந்தைக்கு முத்தம் கொடுப்பான். சரி என்று நாம் தான் சந்தேகம் படுகிறோம். குழந்தை இல்லாததால் என்று நினைத்து நான் கண்டுகொள்ளவில்லை. குழந்தை இல்லாததால் தான் என் மனைவி அவர்கள் வீட்டிற்கு சென்று அவன் குழந்தையை கொஞ்சுகிறாள் என்று நினைத்து விட்டுவிட்டேன். ஒரு நாள் அவன் மனைவி குழந்தையை பார்த்து கொள்ளுமாறு கூறி பாட்டிலில் பாலை ஊற்றி கொடுத்துவிட்டு அவள் வங்கி வரை செல்வதாக கூறி குழந்தை அழுதாள். பாலை கொடுக்குமாறு கூறி சென்றாள். சரி, உதவிதானே என்று நினைத்து நான் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டேன். அவள் கணவன் கார்த்திக் அன்று வீட்டில் எதையோ மறந்து சென்றதாக கூறி வீட்டிற்கு வர, வீடு பூட்டி இருந்தது. அவன் எங்கள் வீட்டு பெல்லை அடிக்க, என் மனைவி கதவை திறக்க, என் மனைவி எங்கே என்று கேட்க, அவள் சொன்னதை அவனிடம் கூறினாள். அவன் குழந்தை எங்கள் சோபாவில் இருக்க, அதை கண்ட அவன் வந்து எடுத்து கொஞ்சி சோபாவில் அமர்ந்தான். அதை என் மனைவி ரசித்து கொண்டு நின்றிருந்தாள். அவன் கொஞ்சம் தண்ணீர் கேட்க, என் மனைவி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். எங்கள் வீட்டில் சொம்பில் தான் தண்ணீர் குடிப்போம். அது 1 லிட்டர் பிடிக்கும் பித்தளை சொம்பு. அவன் அதில் தண்ணீரை குடித்து, உங்க சொம்பு தண்ணீர் நன்றாக உள்ளது என்று இரு அர்த்தத்தில் பேச, என் மனைவி வெட்கத்தில் தேங்க்ஸ் என்று கூறினாள். அவன் என் மனைவி பூங்கோதையிடம் என்னை கேட்க, அவள் ஆபீஸ் சென்று விட்டார் என்று கூறினாள். அப்போது அவன் போனை எடுத்து அவன் மனைவிக்கு கால் செய்து, எங்கே இருக்கிற என்று கேட்க, அவள் இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகும் என்று கூற, அவன் இன்று என் மனைவியை எப்படியாவது பேசி ருசித்து விட வேண்டும் என்று எண்ணி என் மனைவிடம் பேச ஆரம்பித்தான். உங்களுக்கு வேலை இருந்தால் பாருங்க, நான் குழந்தையை பார்த்து கொள்கிறேன் என்று அவன் கூற,
என் மனைவி அதெல்லாம் ஒன்னும் இல்லை. நான் குளிக்க செல்லும் பொழுது நீங்க வந்து விடீர்கள் என்று கூற, சரி நீங்கள் குளியுங்கள் நான் குழந்தையை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல. அவள் துண்டை எடுத்துக்கொண்டு எங்கள் பெட்ரூமில் உள்ள குளியல் அறைக்கு செல்ல. அவன் என் மனைவியின் அப்பத்தை பார்த்து கொண்டே இருந்தான்.